கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது. எனக்கும் இந்த 4 புத்தகங்களையும் ஒருங்கிணைந்த பார்வையில் பார்ப்பதும், அதிலிருந்து ஆழமான விஷயங்களை, இன்னும் கொஞ்சம் விவரமான விஷயங்களை பேசுவதும் படிப்பதும் சந்தோஷமாக இருக்குது. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும், ஆவிக்குரிய முன்னேற்றம் வரணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோவான் 12ஆம் அதிகாரம் 31-32. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஆச்சரியமான, கேட்டுட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். உலகத்தின் அதிபதி. ஒருவேளை கேட்டுட்டு இருந்தவங்க ரோம பேரரசனை நினைப்பாங்களோ? நினைக்கலாம். ஏன்னா அவங்க ஃபிசிக்கலாக அவங்களுடைய கான்டெக்ஸ்ட் படி தான் சிந்திப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னதோ சாத்தானை பற்றி. உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் தள்ளப்படுவான். யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. மறுபடியும் உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறார், என்னிடத்திலே அவனுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் யோவான் 11ஆம் வசனம். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, ஆண்டவர் பரமேறின பிறகு ஆவியானவர் வந்து இந்த பூமியிலே தன் ஊழியத்தை நிறைவேற்றுவார் இல்லையா? அவர் என்ன செய்வார், அவர் என்ன போதிப்பார்னு சொல்லும்போது அதில் ஒரு பாயிண்ட் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே. எதை சொல்கிறாரு? சிலுவை மரணத்தில் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் நியாயம் தீர்க்கப்படுவதை சொல்கிறார். அதுக்கு பிறகு வருகிற ஆவியானவர் தன் ஊழியத்தை இந்த பூமியிலே செய்யும் பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து போதிப்பார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஏன் மனிதனானார்? ஏன் சிலுவையில் மரித்தார்? அவரை தேவன்னு நீங்கள் சொல்கிறீங்க, தேவகுமாரன்னு சொல்கிறீங்க, தேவனுக்கு சமமாக இருந்தார்னு சொல்கிறீங்க. இஸ்லாமியர்கள் கேட்குறாங்க, பிற மதத்தவர் கேட்குறாங்க, அவர் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்லப்பா, அது எப்படி தேவனே சாகலாம்? ஆனால் மாம்சமானவர் அவர் மரிக்க வேண்டி வந்ததோட நோக்கம் என்னன்னா, அவர் மரணத்தினாலே மனிதருடைய மரணத்தையெல்லாம் ஜெயமாக மாற்றுவதற்காக. இன்னொன்று, அவர் மரணத்தினாலே சாத்தானை மரணிக்க செய்வதற்காக. பாருங்க, தமது மரணத்தினாலே சாத்தானை அழிக்கும்படிக்கு தேவ திட்டம் அது. அவர் ஞானமான திட்டம் எப்பொழுதுமே செய்பவர். நமக்கு ஒருவேளை அது விளங்காமல் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் புரியலாம், அதன் ஆழம் புரியாமல் இருக்கலாம். நாம் நமக்கான மீட்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்வது உகந்தது. தேவன் நமக்கு என்ன செய்வார் என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சிலுவையில் எல்லாருடைய பாவங்களுக்காக பாவமற்றவர் மரிக்கிறார் அப்படின்றது என்ன நீதி? அது சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச நீதி என்ன? குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும், கொலை குற்றவாளி கொலை செய்யப்பட வேண்டும். தேவனே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம் 613 கட்டளைகளில் அப்படி தானே கொடுத்துருந்தாரு. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அடிக்கு அடி, கொலைக்கு கொலை. ஆனால் பாருங்க, கிருபையினாலே அன்பினாலே தேவ நீதி சிலுவையிலே வெளிப்படும் போது மாத்திரம் நீதி எப்படி வெளிப்பட்டதுன்னு சொன்னால், மன்னிக்கும்படியாக வெளிப்பட்டது, தண்டிக்க அல்ல. ஆனால் மனுஷனுக்கு விரோதமாக இருக்கிற தீய சக்தியான சாத்தானை அழிக்கும்படியாக அவர் மரணித்தார். அப்போ இந்த உலகத்தின் அதிபதி என்று சாத்தானை குறிப்பிட்டு சொன்னார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள்,
ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். மனிதருக்கு எதிராளி, எதிரி, விரோதி என்றால் அவன் சாத்தானாக இருக்கிறான். மனுஷனை விழுங்கலாமா, மனுஷனை அழிக்கலாமா என்று அவன் எப்பொழுதுமே வகை தேடுகிறானாம். இஸ் சர்ச்சிங் ஃபார் அ சான்ஸ் டு devour, டு destroy human being. யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எந்த அளவுக்கு பிசாசு எதிராளியாக நமக்கு க்ளோஸாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அவன் ரொம்ப கிட்ட நிற்கணும் இல்லை, அவன் எதிரிலவே இருக்கணும், நம்ம எதிரிலே வந்து நிற்கணும், அவன் நம்மை சுற்றி சுற்றி வரணும். இந்த அளவுக்கு வேதம் உலகத்தின் அதிபதியாம் சாத்தானை, நம் எதிராளியை நமக்கு எவ்வளோ க்ளோஸாக வர்றான், நம்மளை அழிக்க வர்றான்றத தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு சாத்தானுக்கு அஞ்சாமல் அல்லது அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாமல் அவனோடு கை கோர்க்கிறதாக நாம் மாறிவிடுகிறோம். We wanted to compromise with the Satan. நாம் உலகத்தோடு கை கோக்குறோம்னா சாத்தானோட, ஏன் அவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். பாவத்தோடு கை கோக்குறோம்னா சாத்தான், ஏன்னா சாத்தானோட டூலே சின்ன தான். அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும். நான் சாத்தானுக்கு பயப்படாமல் அப்படின்னு வார்த்தை சொன்னேன் இல்லையா, அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், சாத்தான் நம்மை கவிழ்க்க வருகிறானே, அவனை கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்மை கவிழ்க்க, நம்மை விழுங்க வருகிறானே, விலக வேண்டும் இல்லையா, அந்த தீமைக்கு நாம் விலக வேண்டும் இல்லையா. யோவான் 12:32-33 நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன் என்றார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறோம் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட, இந்த இடத்துல சொல்றது பரமேறி போவதை பற்றி அல்ல, சிலுவையின் மீது தான் மரிப்பதை பற்றி பேசுகிறார். தான் பூமியிலிருந்து உயர்த்தப்படுவது, அதனால தான் கீழே நீங்க பார்த்தீங்கன்னா தான் இன்ன விதமாய் மரிக்கப் போகிறார். எந்த விதமாய்? சிலுவையிலே, ஒரு குன்றின் மேலே, கொஞ்சம் உயரமாக. எருசலேம் மக்கள் எருசலேமுக்கு புறம்பான அந்த பகுதி வழியாக கடந்து போகும் பொழுது தூரத்திலேயே அவங்க நின்று பார்க்க முடியும், உயரத்தில் சிலுவையில் இயேசு மரித்தார் என்பதை. அப்போ அதை குறிப்பாக எப்படி சொல்றாருன்னா, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது ஜனங்கள் எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்து கொள்ளுவேன், நான் எல்லாரையும் என்னிடத்திலே ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று சொல்றார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். He becomes sin, அதாவது பாவத்தை சுமந்தார், புரியுது, அவரே பாவமானார். பாவத்தை எல்லாம் சுமந்ததினாலே அவர் பாவமானார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக, தேவநீதியை நமக்கு கொடுக்கும்படியாக, மொத்த அநீதியாகிய பாவங்களை எல்லாம் தன் மீது சுமத்தி கொண்டு சிலுவையிலே அதை கொன்று போட்டார். எப்படி? தன் மரணத்தின் வழியாக அதையும் மரணிக்க செய்தார். இந்த ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட நாம் ஞானஸ்தானத்திலே அந்த சிலுவை மரணத்தினால் நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டேன்னு நாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்தோம் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழணும். அதனால தான் வாரத்துக்கு ஒரு முறை அந்த மரணத்தை நினைவு கூறும்படியாக ஒரு கர்த்தருடைய பந்தி என்பதை நாம் அனுசரிக்கிறோம். அதை வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை எல்லாம் மாற்றிட்டாங்க. 7 நாளைக்கு ஒரு முறை நினைவு கூறுகிற கிறிஸ்தவனே அதை மறந்தது போல வாழ்கிறான். கத்தோலிக்கர்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு தினமும் அவர்கள் பந்தியை எடுக்கிறாங்க. ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையின்படியாக அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டியது அவசியம். என்னன்னு சொன்னால், அதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய கிருபை, இவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு மீட்பாகிறது. தான் உயர்த்தப்பட்டார், சிலுவையின் மீது அறையப்படுவதை சொன்னார். சிலுவையின் மீது அறையப்பட்ட பொழுது ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோம். எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா, துல்லியமா நம் பாவ மன்னிப்புக்கான திட்டத்தை உலகத் தோற்றத்துக்கு முன்னாலேயே வகுத்தவர் எவ்வளவு அழகாக 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்து செய்து முடித்தார் இல்லையா. இதை மட்டும் நினச்சிக்கிட்டு வாழ்ந்தாலே போதும்.
இதுக்காக நாம் உணர்ந்து வாழ்ந்தாலே போதும், நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையே வாழலாம். அதனால தான் இன்னைக்கு இதை காது கொடுத்து கேட்கும்படி தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்திருக்கிறார். நாம் ஞானஸ்தானம் பெற்றதை, அதில் கிறிஸ்துவின் மரணத்தை நாம் விசுவாசித்ததை இப்பொழுது மீண்டும் நினைத்து உணர்ந்து கொள்வோம். ரெஃப்ரெஷ் யுவர் செல்ஃப். அந்த 32வது வசனத்தை கவனிச்சிங்கன்னா, தான் சிலுவிலே உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும், அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? யூதர்களே உங்களை அப்படின்னு சொல்லலை, எல்லாரையும். அப்படின்னா உலக மக்கள் எல்லாரையும், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரையும், உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்தார். வேதமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் அவலம், கிறிஸ்தவ மதத்தின் அவலம் என்னன்னா, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த சபையாக கூடும் பொழுது அதற்குள்ளே ஜாதி பேதம், நிற பேதம், பண பேதம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பேதமே இல்லாமல் ரட்சிப்பை கொடுத்து நம்மை தன்னோடு ஒன்றாக்கி இருக்கும்போது நான் எப்படி பேதம் பார்க்கலாம்? அப்படி பேதம் பார்க்கறதா இருந்தா நான் கிறிஸ்துவின் மரணத்தை, அவருடைய இரத்தத்தின் பரிசுத்தத்தை அவமானப்படுத்துகிறேன் இல்லையா? உங்களுக்குள்ளே அறியாமல் அப்படி பேதம் பார்க்கிறீர்களா? மனம் திரும்ப வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். 1 தீமோத்தேயு 3:6 வசனம், அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. பிசாசு அடைந்த ஆக்கினை, சிலுவை மரணத்தின் போது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் ஒரு ஆக்கினை தீர்ப்பு அடைந்தான். இதை நாமோ பல கோணங்களில் பார்க்கலாம். பல இடங்களிலே ஆவியானவர் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ பிசாசு அடைந்த ஆக்கினை, அடைய போகிற அல்ல, அடைந்த, அது சிலுவையில் இயேசுவின் மரணத்தில் நடந்தது. யாக்கோபு 4:7 வசனம் ஏற்கனவே படித்தோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆனால் எப்படி முடிக்கிறாரு? அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சிலுவை மரணத்துக்கு பிறகு பிசாசு எந்த அளவுக்கு ஆயிட்டான் அப்படின்னா, ஒரு விசுவாசி தான் பிசாசுக்கு எதிர்த்தாலே போதும் அவனே ஓடி போயிடுவான் இல்லையா? அந்த அளவுக்கு அவன் பலவீனனாக்கப்பட்டான். காரணம், அவனுக்கான ஒரு ஆக்கினி தீர்ப்பு சிலுவையிலே அவனுக்கு வழங்கப்பட்டது. அந்த சிலுவையிலே எல்லாரையும் இழுத்து கொள்ளும்படியாக இன்ன விதமான ஒரு மரணம் என்று அங்கே நாம் படித்தோம் இல்லையா யோவானில்? அதை நாம எபேசியரில் ஒரு விளக்கமாக பார்க்கலாம். 2:14 முதல். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இருதிறத்தார் என்பது புறஜாதியாரும் இஸ்ரவேல் மக்களும். அன்னைக்கு அதுதான் அந்த இருதிறத்தார் என்று சொல்ல வந்தது. அன்னைக்கு மக்களை உலகத்தில் 2ஆ பிரித்தாங்க. ஒன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், இன்னொன்று மற்றவர்கள் அல்லது புறஜாதிகள். இவ்வளவுதான். சிலுவையிலே இருதிறத்தாரையும் ஒன்றாக்கினார். அதனால தான் எல்லாரையும் தமிழிடத்திலே இழுத்து கொள்ளும்படியாக இன்னைக்கு நாம் கிறிஸ்துக்குள்ளே இருப்பதானால் நம்ம சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களிலே நாம் எந்த பேதமும் பார்க்காம அவர்கள் எல்லாரையுமே கிறிஸ்துவுக்குள் அழைத்து கொண்டு வருகிற ஒரு அழைப்பை நாம் கொடுக்கணும். சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் இலவசமான ரட்சிப்பு இருக்கிறது என்பதை சொல்லணும். அப்படி வந்தவர்களோடு நாம் சபை கூடி வர்றோம் இல்லையா, அதுக்குள்ள ஜாதி பேதம், நிறபேதம், ஏற்ற தாழ்வாகிய பணத்தினால் வருகிற பேதம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கறதா இருந்தா நான் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதை நினைக்கல, கண் சொருகி போன குருடனா இருக்கேன்னு அர்த்தம். யோசிங்க, ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, எங்களுக்கான திட்டம் எவ்வளவு ஆழமாக விவரமாக தீட்டப்பட்டது, அது எவ்வளவு அழகாக செய்யப்பட்டது. இப்பொழுது எங்கள் வாழ்விலே அது வந்து சொல்லப்பட்டது. நாங்கள் கீழ்ப்படிந்தோம். எங்களை நீரே கீழ்ப்படிய பண்ணினீர். நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ரட்சிக்கும் பொருளாக சிலுவிலே மரித்ததோடு மட்டுமல்ல, அந்த மரணத்தினாலே
சாத்தானையும் ஆக்கினை தீர்ப்புக்கு உண்டாக்கினாரப்பா. இதையெல்லாம் நாங்கள் காதில் கேட்கிறோம், உணர்ந்து வாழ தவறுகிறோம். உணர்ந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.